திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி திமுக எம்எல்ஏவின் அடாவடியால் அந்த தொகுதி மக்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். சட்டவிரோத கல்குவாரி குறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர் உள்ளிட்டோர் மீது திமுக எம்எல்ஏ பழனியாண்டியின் அடியாட்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் விளம்பர திமுக ஆட்சியின் அராஜகத்தை தோலுரித்து காட்டியுள்ளது. புண்ணிய பூமியான ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி தந்துள்ள திமுக எம்எல்ஏவின் அராஜகம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே சிவாயம் பகுதியில் இயங்கி வருகிறது சட்டவிரோத கல்குவாரி. திருச்சி ஸ்ரீரங்கம் தொகுதி திமுக எம்எல்ஏ பழனியாண்டிக்கு சொந்தமானதாக கூறப்படும் இந்த கல்குவாரிகள் அரசு அனுமதித்த அளவை விட அதிக அளவில் சட்டவிரோதமாக கனிம வளங்கள் கொள்ளை போவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது குறித்து கிடைத்த தகவலின் பேரில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றின் செய்தியாளர், ஒளிப்பதிவாளர், வழக்கறிஞர், அவரின் உதவியாளர் மற்றும் சமூக ஆர்வலர் உள்ளிட்டோர் கடந்த 30ஆம் தேதி அங்கு செய்தி சேகரிக்க சென்றுள்ளனர். குவாரியை வீடியோ எடுத்துவிட்டு ட்ரோன் கேமரா மூலமும் அவர்கள் பதிவு செய்துள்ளனர். கல்குவாரி படம் எடுக்கப்படுவதை நோட்டமிட்டு குவாரியில் இருந்த திமுக எம்எல்ஏவின் அடியாட்கள் ஒன்று சேர்ந்து செய்தியாளர், ஒளிப்பதிவாளர் உள்ளிட்டோர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் கேமரா உள்ளிட்ட பொருட்களையும் சேதப்படுத்தியுள்ளனர். வழக்கறிஞர், அவருடைய உதவியாளர் மற்றும் சமூக ஆர்வலர் இரத்த காயத்துடன் தப்பி ஓடிய நிலையில் படுகாயமடைந்த செய்தியாளர் மற்றும் ஒளிப்பதிவாளர் இருவரும் குளித்தலை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். செய்தியாளர் மற்றும் ஒளிப்பதிவாளர் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்திய போது குவாரியைச் சேர்ந்த கும்பல் பேசிய ஆடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காசுக்கு மாறி வந்துகிட்டு மிரட்டி மிரட்டி காசு கேட்குறது, டோனை பறக்க விட்டுக்கிட்டு அதை இந்த விவகாரத்தில் காவல்துறையினர் திமுக எம்எல்ஏ பழனியாண்டிக்கு சாதகமாக செயல்படுவதாகவும் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆனால் காவல்துறை அசைந்து கொடுப்பதாக தெரியவில்லை. சமூக நீதி, நேர்மை, சட்டம் ஒழுங்கு பற்றி நாள்தோறும் மேடைக்கு மேடை தம்பட்டம் அடிக்கும் விளம்பர திமுக முதல்வரும் இதை பற்றி கண்டுகொள்ளவில்லை, வாய் திறக்கவும் இல்லை. இந்த விவகாரம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பிரச்சினைக்கு காரணகர்த்தாவான திமுக எம்எல்ஏ பழனியாண்டி மீது ஏற்கனவே பல புகார்கள் இருப்பதாக குற்றச்சாட்டு கூறப்படுகிறது. புகாருக்குள்ளாகியிருக்கும் சம்பந்தப்பட்ட குவாரிக்கு கடந்த 2022ஆம் ஆண்டு சுமார் 23 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்ட போதும் இந்த கல்குவாரி தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த குவாரியில் கடந்த 2016ஆம் ஆண்டு செப்டம்பரில் நடந்த விபத்தில் தொழிலாளி ஒருவர் இறந்தார். குவாரியில் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லாததே இதற்கு காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா 2011-2016 காலகட்டத்தில் ஸ்ரீரங்கம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது தொகுதிக்காக எண்ணற்ற வளர்ச்சி பணிகளை மேற்கொண்டார். ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் சாலை மேம்பாடு, கொள்ளிடம் ஆற்றில் உயர்மட்ட பாலம், காவிரி மற்றும் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டங்கள், புதிய பேருந்து நிலையம் மற்றும் பல சாலைகள், குடிநீர், சுகாதார உள்கட்டமைப்பு பணிகளை மேற்கொண்டார். பின்தங்கிய பகுதிகளில் புதிய வங்கிக் கிளைகள் மற்றும் பள்ளிகள் தொடங்கப்பட்டன.
தொகுதியில் தடையில்லா மின்சாரம் வழங்குவதற்கான புதிய துணை மின் நிலையங்கள் அமைக்கப்பட்டன. புரட்சி தலைவி அம்மாவின் காலத்தில் இப்படி பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை கண்டிருந்த ஸ்ரீரங்கம் தொகுதி விளம்பர திமுக எம்எல்ஏ பழனியாண்டியின் அடாவடியால் பெயர் கெடும் அவலத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதாக தொகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் வரும் சட்டமன்ற தேர்தலில் ஸ்ரீரங்கம் தொகுதியில் முதலமைச்சர் ஸ்டாலின் போட்டியிட்டால் கூட திமுக வெற்றி பெற முடியாது என்றும், தேர்தல் அறிவிப்புக்கு முன்னரே திமுக இந்த தொகுதியை இழந்துவிட்டது என்பதும் தொகுதி மக்களின் கணிப்பாக உள்ளது.